அதுக்காக போயிட்டு நான் வந்து மதுரையில வந்திருக்கேன், நான் வந்து யுத்தத்துக்கு போடுவேன், எனக்கு வந்து அந்த வார்த்தைலாம் வரக்கூடாதுங்க. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன் வணக்கம். தற்போது வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாமக தரப்பில் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், அதை பற்றிய விவரங்கள்? விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வந்து காலையில் அமைதியான முறையில் நடைபெற்று இருக்கு. ஏறத்தாழ 60% வாக்கு பதிவாகிவிட்ட நிலையில தற்போது துறவி பகுதியில அங்கு இருக்கிற அந்த வாக்குச்சாவடிக்கு அருகே இருந்து பூத் ஸ்லிப் கொடுத்துக் கொண்டிருந்த பாமகவினர் அங்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்துள்ளனர். அதற்கு அவர்கள் மற்ற கட்சியினரை விட்டுவிட்டு எங்களை மட்டும் ஏன் அப்புறப்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பிய போது, நாங்கள் சொல்வதை தான் செய்ய வேண்டும், நீங்கள் உடனடியாக இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என அவர்கள் கூறியதாக பாமக தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இதற்கு தான் தற்போது கண்டனம் தெரிவித்து அந்த துறவி பகுதியில ஏராளமான பாமகவினர் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு சம்பவ இடத்திற்கு தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது அங்கு வந்த காவல்துறையினரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது அது வாக்குவாதமாக மாறியது. காவல்துறையினர் அனைவரையும் தான் நாங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்த சொன்னோம், ஒரு பூத்திற்கும் அதிக அளவிலான ஆட்கள் நின்ற காரணத்தினால தாங்கள் வெளியேற சொன்னதாகவும் 2 அல்லது 3 பேர் இருப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்தனர். இருந்தாலும் பாமகவினரை மிரட்டி அந்த டிஎஸ்பி வர வேண்டும், அவர் எங்களுக்கு பதில் சொன்னால்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என கூறி தற்போது அந்த துறவி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பாமகவினர் கூடியுள்ளனர். ஏராளமான போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த பகுதியில் உருவாகியிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.